பரணி தீபம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. கடோபநிஷதம் அப்படின்ற நூல்ல நசிகேதன் அப்படின்றவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. நசிகேதனுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேள்வியோட முழு பயனையும் அடையணும் அப்படின்றதுக்காக வேள்வியோட நிறைவு பகுதியில வேள்விக்கு வந்தவர்களுக்கு தானம் கொடுத்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையா தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வர்றவங்களுக்கு எல்லாம் அவர்கிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளா தானம் கொடுக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த நசிகேதன், இதையுமா கொடுக்க போறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டே இருந்தா. நசிகேதன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நசிகேதனுடைய தந்தை. ஒரு கட்டத்துல கோபம் அடைந்து போன நசிகேதன், என்னையுமா தானம் கொடுக்க போறீங்க, என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறா. அவருடைய தந்தையும் கோபமா, உன்னை யமதர்மனுக்கு தானமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால உயிரோட இருக்கும் போதே யமலோகத்துக்கு போயிட்டா நசிகேதன்.